ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பசிலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ட்ரேடில் நான் எப்போதுமே சொல்லியிருப்பேன், ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ தொடர்ந்து கவனிங்க. அந்த 3 விஷயத்தில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ட்ரெண்டு, சரிங்களா? செகண்ட்ரி எங்கே என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். தேர்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிறது தெரியணும், சரிங்களா? டைம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ ட்ரெண்டை நீங்கள் பார்க்கணும், என்ட்ரியை பார்க்கணும், சரிங்களா? ஸோ ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக கரியரை பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா, எங்கேயும் போய் பெய்ட் கால்ஸ் சர்வீஸ் ஜாயின் பண்ணாதீங்க. இந்த ஷேர் ப்ரைஸில் வாங்கிருங்க விற்றுருங்கன்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அதை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொன்று, உங்கள் அக்கௌண்ட்டை யாருக்கும் ஹேண்டில் பண்ண கொடுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு 1000 பீப்புளுக்கு மேலே நான் கிராஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? அவங்க எல்லாருமே நான் பேசியிருக்கேன், மேஜரான லாஸ் அவங்க பண்ணியிருக்கிறதே இருக்காது. யாரையும் நம்பி கொடுத்துருப்பாங்க, அவருக்கு நம்மளை விட அதிக நாலேஜ் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1 இயர் டைம் பிடிக்கலாம், அவ்வளோதான். அது என்னங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுல டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பணம் போட்டு பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நான் எப்போ என் வீடியோ முடித்தாலுமே நான் என்ன சொல்லியிருப்பேன், இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது இதெல்லாம் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிகினராக இருக்கிறவங்க தான் தெரியும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும், கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் மேஜராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பிகினருக்குரியது தான், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பைக்கு கண்டிப்பாக என்ட்ரி கொடுங்க, சரிங்களா? ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதில் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 to 5 மினிட்ஸில் இமீடியட்டாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டை பயன்படுத்துங்க. டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதில் பைக்கு தொடங்க. அதை நீங்கள் செல்லுக்கு போங்க, பண்ணுங்கள், ரைட்டான என்ட்ரி கரெக்டாக கண்டுபிடிங்க. ஆனால் இதில் பை என்ட்ரி கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நெகட்டிவில் போனாலும் நான் பை எடுத்து ப்ராஃபிட் போடணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஹியூஜ் லாஸை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் மார்னிங் கூட நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லோரும் டிசிஎஸ் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டைமில் நான் வரைஞ்சிருந்த ட்ரெண்ட் இது தான், சரிங்களா? ட்ரெண்ட் லைன். இந்த ஸ்டாக்கே நான் ஏன் பார்க்க சொல்லியிருந்தேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலரான ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்டாக். ஸோ இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போயிட்டுருக்கு, ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனோடு இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு லெவல் இருக்குது. நான் மார்க்கெட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி மார்க்கெட் சரிகிற நேரத்தில், சரிங்களா, நான் 5 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, எப்போதுமே உங்களுக்கு தெரியும் 3 ஹவர்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் எங்கே பிரேக் பண்ணாலுமே நல்ல ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகும்போது நான் ட்ரெண்ட் வைஸ் கிளியர் ஆகிட்டேன், அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் ஏன்னா மார்னிங் என்ட்ரி கொடுக்க முடியலை, ஏன்னா நிறையா ஸ்டாக் கொலாப்ஸாக இருந்துச்சு. இப்போது இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஏன் பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே டச் ஆகிருக்க கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில் விக்கு ஹெவியாக இருக்குது. இங்கே டச் பண்ணியிருக்க கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில் ஹெவியாக இருக்குது. எப்போதுமே ஒரு ட்ரெண்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, சரிங்களா, அது டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெட் கேண்டில் கொடுக்கும். அதேமாதிரி பை சைடு எடுக்குன்னா க்ரீன் கேண்டில் கொடுக்கும். இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் இங்கே பிரேக் பண்ணியிருப்பாருங்க, சரிங்களா? இங்கே நீங்கள் 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா இந்த இடம் தான் வரும். இதை பிரேக் பண்ணி இங்கே க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது இந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்க்க சின்னதாக தெரியும், பட் நல்ல ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ணியிருக்க முடியும். 4316 இருந்து அது கீழே தான் வரும், சரிங்களா? 4315 4324, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சரிங்களா? ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது சாலிடாக நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும், மேக் பண்ணியிருக்க முடியும் வெறும் 10 நிமிஷத்தில். நீங்கள் 10,000 குவான்டிட்டி வாங்குகிற ஆளாக இருக்கிறீங்கன்னா 1 lakh ஈஸியாக வந்துடும், சரிங்களா? இன்ட்ராடேயில் பயன்படுத்திங்கன்னா லெவரேஜ் யூஸ் பண்ணி பயன்படுத்தினேன். அதனால தான் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எங்கே கொடுக்கணுங்க வரும்போது இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது 3 இடம் இருக்குது. ஒன்று
சரிங்களா. வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு இடம். இன்னொன்று டே டைம் ஃப்ரேம், சரிங்களா. அதில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். இது பேசிக், சரிங்களா. இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. தேர்ட் பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ஷன், சரிங்களா. ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே மார்க்கெட் நல்லா இருக்கும்போது இங்கே ஒரு சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிஃப்ட் நெஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு, சரிங்களா. இங்கே ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு, சரிங்களா. இந்த வீழ்ச்சி இதுக்கு தான் காரணம். ஸோ குளோபல் மார்க்கெட்டோட பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.